பாதாளம் வென்றவரே உம்மை துதிக்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அவரே அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். மரணத்தை வென்றவரே உம்மை துதிக்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை துதிக்கிறோம். சொல்லுமா ஹல்லேலூயா. மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா.
அல்லேலூயா ஓசன்னா. நன்றி அப்பா. அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவருடைய சமூகத்துல ஆவியில நிறைஞ்சு அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். ரெப்ரகா பரபலா பரிகா பரதரா பரஷதரபா ஓலோப்ரோகா பரபலா பரபரஷி பரகபா. நல்ல வாய் திறந்து துதிங்க. அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவராமே. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மீண்டும் சொல்லுவோமா? அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. உரஷதரவா. உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. ஒரே குரலா அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மீண்டும் பாடுவோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மகிமை மகிமை மகிமை. தூயரே சர்வ வல்ல தெய்வமே. தூயரே தூயரே சர்வ வல்ல தெய்வமே. பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். தூயவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் துணையாளரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் கண்மலை மாணவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் கோட்டையே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே.
வானத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் நாமம் வாழ்க, உம் சித்தம் நிறைவேறுக. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, எங்கள் பரமபிதாவே, அப்பா பிதாவே, உயர்த்துகிறோம். நாம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக. ஆமென். நன்றியப்பா. நன்றியப்பா. ஹல்லேலூயா. கோடி நன்றி டாடி. நல்ல கரங்கள். கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலையானந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே. அதிகாலையானந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. சொல்லுங்க. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி. 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 ஹல்லேலூயா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி 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 நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. சந்தோஷமா. கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பாடி நன்றி பாடி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே. நன்றியப்பா. ஒரு நாள் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாள் பிரிக்காதையா. நாதனே நிழலில் நாள்தோறும் வாழ்வேதையா. நாதனே நிழலில் நாள்தோறும் வாழ்வேதையா. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி.
கோடி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நல்ல கரங்களை தட்டி அவர் நிம்மதி தந்தார், நிரந்தரமானார். அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் கூளை கல்லாயிற்று. கல்லப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் கூளை கல்லாயிற்று. ஆமென். கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைகட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வியில்லை, தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடு. என்றும் உள்ளது, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். சொல்லுங்க. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். சொல்லுங்க. ஆமென். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், இன்று அகமகிழ்வோம்
நல்ல ஆவியில நிறைஞ்சு அப்படியே அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் glory மகிமை 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 தேசத்தை மாற்றும் ஊற்றுமே வானம் திறந்து ஊற்றும் வல்லமையை ஊற்றுங்க ஒவ்வொரு மேல ஊற்றுங்க பெண்கள் சபத்துல ஒவ்வொரு பெண்கள் மேல ஊற்றுங்க வாலிபர்கள் மேல பெரியோர்கள் மேல ஊற்றுங்கப்பா உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க நிரப்பிட வேண்டுமே தந்திட வேண்டுமே உமாக்கினி ஊற்றிட வேண்டுமே நிரப்பிட வேண்டுமே பரக்க பரபல பரக்க பரப லோப்ரோ ஷபரக்க பல பரி பல தர பர 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 ஆமென் ஊற்றுங்கப்பா அந்த மேல் வீட்டு அறையில இறங்கின அந்த அபிஷேகம் இப்பொழுது யார் யார் அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறாங்களோ ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக ஹல்லேலூயா ஒவ்வொரு புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுங்கப்பா எல்லா புலம்பல்கள் மாறி போட்டோம் எந்தெந்த வீடுகளுக்குள்ள புலம்பல் இருக்கிறதோ அழுகை இருக்கிறதோ இப்பொழுது எல்லாம் மாறி போட்டு ஒரு சமாதானம் தெய்வீக சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்பட்டும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே அப்பா நிரப்புங்க ரே பிராக்கா பரபல பரி பல தர அந்நிய பாஷை லே பிராக்கா பரபல துர பரஷி பிரபர பரி பல தர பரக்க பரபல பரபரி பிரி லோப்ரோக்கா பரபல பரி பல பரி பல பரி பல துர பரபரக்க பரபர பல பரி பிரி ஊரா பிரபர சந்தர பரக்க பல பரி பல துர பரதர பரப கடுகள விசுவாசம் இருந்த அந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து அப்புறம் போன்னு சொன்னா அது நடக்கும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நானும் சொன்னார். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தாலே பிரச்சனையை அப்புறம் போ. ஹல்லேலூயா. வியாதியே என் சரீரத்துல உனக்கு அதிகாரம் இல்ல, வெளியேறு. எரிக்கிறேன் சொல்லுங்க. பேசுங்க பேசுங்க. வாயை திறந்து விசுவாச வார்த்தையை பேசுங்க. இழந்த அபிஷேகம் பல மடங்கு திரும்ப வருது, திரும்ப வருது, திரும்ப வருது. மறுப அபிஷேகத்தால் கத்த நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். வியாதி படுக்கைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது, மரண படுக்கைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. குளிர்ந்த அனுபவம் மாறிக்கொண்டு இருக்கிறது. வெது வெதுப்பான அனுபவம் அல்ல. ஓ, ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அனுபவம். அக்கினி ஃபயர். சொல்லுங்க ஃபயர், ஃபயர்.
Olo froka frabara bara bala dara baraka fala bala dara baraba. Lo froka fala ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையா மாற்றுங்கப்பா. அனல் மூட்டி எழுப்புங்க. ஒவ்வொரு ஆவி அனல் மூட்டி எழும்பட்டும். Fire! Abraka para bara 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 daba. Lo froka para bara bara bala dara bara shibaraka bara bala dara. Lo froka para bala dara bara bala எல்லா மாந்திரிக கிரியைகளை எரியட்டும். முடிய வச்சு செய்யப்பட்ட எல்லா மாந்திரிக கிரியைகளை எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். ரோஷாதா ராகா பலா பரிகா பலா பரி. உதிர போக்கு நோயினால் கஷ்டப்படுகிறவர்களை தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்குங்க. Be healed in the name of Jesus. இப்பொழுது எல்லாம் புதுசாகட்டும். தலைவலிகள் ஒற்றை தலைவலிகள் மாறி போட்டும். தைராய்டு வியாதி மாறி போட்டும். பக்கவாதங்கள் மாறி போட்டும். Be healed in the name of Jesus. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். அப்ரகா பலா பரா பலா பரா பலா பலா. புண்கள் ஆறட்டும். எல்லாம் புதுசாகட்டும் புதுசாகட்டும் புதுசாகட்டும். பரலோக மகிமை பர பர பல பர பல பரி பல பர பல தர பல. ஓலோ ஃப்ரோரா பர தர பர பர கபர பல தர பரி கபர பரி பல தரமா. ஒவ்வொரு உறுப்புகள்ல ஜீவன் இறங்கட்டு. எலும்புகள்ல முதுகு தண்டு பகுதி ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு பகுதியிலே கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். மர்வமாகட்டும். எல்லாம் மர்வமாகட்டும். எல்லாம் மர்வமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வானம் திறக்கணும். தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும். தெய்வம் பேசணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். ஆமென். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்தை மூடின மகிமையின் மேகம் இப்பொழுது சரீரமாகிய ஒவ்வொரு ஆலயத்தை மூடுவதாக ஆலயங்களை கழுவி இன்று சுத்திகரிக்கப்பா. அறிந்தறியாமல் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் மன்னியும். ரத்தத்தால கழுவுங்க. சுத்த ஜலத்தால கழுவுங்கப்பா. கரைத்தரையற்ற ஒரு மனவாட்டியாக எங்களுக்கு ஒரு பரிசுத்தப்படுத்துங்க. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். சொல்லுங்க. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். அப்பா உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்க. உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க. ரபர பலபரி பலதர பர ஷபர பலப. புதியினால் நிரப்புங்கப்பா. எங்க தீவட்டிகள் எப்போது எண்ணெயால் நிரம்பி இருக்கணும்ப்பா. எங்க பாத்திரம் எப்போது நிரம்பி இருக்கணும்ப்பா. எங்க தலையில என்ன குறைவே கூடாது. எங்க வஸ்திரம் எப்போது வெண்மையா இருக்கணும். ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் நன்றியப்பா. ஓ லோத்தின் மனைவி அன்னைக்கு உலகத்தை நோக்கி பார்த்து உப்பு தூண ஆனது போல நாங்கள் உலகத்தை பார்க்க உண்மையே பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. ஆமென். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் இயேசு சிந்தின ரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே. அப்பா உங்க ரத்தத்தாளைகள் இன்னும் விடுதலை. உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும்.
உள்ளே அழைத்து இன்னும் உள்ள அழைத்து செல்லுங்க. உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும் உம் மகிமை காணச் செய்யும் உம்மை போல் மாற்றிடும் உம் மகிமை காணச் செய்யும் உம்மை போல் மாற்றிடும் உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிரப்பிடும் உள்ளே அழைத்து செல்லும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவனதி பாயும். ஜீவன் இறங்கட்டும். எல்லாம் புதுசாகட்டும், எல்லாம் புதுசாகட்டும், எல்லாம் மறுமாகட்டும். Glory, மகிமை ரே பிரபர மகிமை ரே பிரபரதர வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ரே பரதர வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மகிமையை ஊற்றுங்க. வானம் திறக்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வரங்கள் இறங்கட்டும், கனிகள் இறங்கட்டும், அற்புதங்கள் இறங்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும். வெளியிறங்கமான அடையாளங்கள் எல்லாம் மரித்த சடலங்களை போல உயிர் பற்றி எழும்பட்டும். மரித்த பிரேதங்கள் எழும்பட்டும். மரித்து போன ஜீவிகள் உயிர் பற்றி எழும்பட்டும். மரித்து போன அப்பா வாழ்க்கையின் சூழ்நிலைகளை போல உயிர் பற்றி எழும்பட்டும். அப்பா மனவாளன் சத்தம், மனவாடி சத்தம், அப்பா கீத சத்தம், ஆடல் பாடல் சத்தம் கேட்கப்பட்ட அப்பா எல்லைகள்ல புதிய சத்தம் எழும்பட்டும். அப்பா அமெரிக்கன் நம்பிக்கையுமே இருக்கட்டும் ராஜா. எல்லா புலம்பல்கள், முறுமுறுப்புகள், அப்பா வேதனைகள், வியாகுலங்கள் இயேசு நாமத்தால அடங்கட்டும். எல்லா புயல்கள் அடங்கட்டும், ஜனங்கள் அடங்கட்டும் இயேசு நாமத்தால. அப்பா தேவ ஜனத்துக்கு போராடுகின்ற எல்லா பாரு வல்லமைகள், அஸ்திரத்தின் வல்லமைகள், வலு சர்ப்பங்களை போல எரிக்கப்பட்டு போட்டோம், எரிக்கப்பட்டு போட்டோம். இயேசு கிறிஸ்துவின் இறங்கட்டும். ஓ ரியாந்தா ராந்தா ராதா ஹந்தராபால் ஏகினி அந்தராதல் அக்கினி இறங்கட்டும். பெண் பிள்ளைகளை வழிமாற செய்கின்ற, திசை மாற செய்கின்ற, பாவத்துக்கு கரை தெரியக்கு அப்பா அந்த பிள்ளைங்களை அசுசிப்பட்டு நிற்கின்ற வாலிபத்தை கரைப்பட்டு இளமை கரைப்பட்டு உங்க பரிசுத்த பாதை விலகச் செய்கிற, பரலோக பாதை விட்டு விலகச் செய்கிற, பரலோக தரிசனத்தை விலகச் செய்கிற எல்லா ஆவிகள், ஆவிகள் எரிந்து போகட்டும். அக்கினி இறங்கட்டும். தேவ அக்கினி இறங்கட்டும். இயேசு அக்கினி இறங்கட்டும். ஓ அக்கினி கண்களை எரிந்த கைகளை கால்களை அக்கினி இறங்கட்டும். அப்பா எல்லா எல்லா அருள்கள் எரிந்து போகட்டும். அப்பா சுத்திகரிங்க ராஜா. அப்பா வருகின்ற அலங்கரிங்க. மறு அபிஷேகம் இறங்கட்டும், மறு அபிஷேகம் இறங்கட்டும். வரிகளை காணப்பட்டோம். எல்லா விசாரங்கள் மாறட்டும். ஜெப ஜீவியங்கள் அப்பா உயிர் பற்றி எழும்பட்டும். ஓ தியானங்கள் உயிர் பற்றி எழும்பட்டே போல. ஓ ராகா பாரா துதி சத்தம், பாடல் சத்தம், ஆடல் சத்தம் கேட்கப்படும் ராஜா. ஓ ஜெயிக்கும் சத்தம் கேட்கப்படும் அப்பா.
ஜெயத்துணை கேட்கப்பட்டோம். ஓ ரகா மன ஹந்தரபா தேசே அப்பா துண்டால நீக்கின்ற எல்லா அப்பாவா பார் நல்லமைகள் பகைகள் கலகங்கள் கொலைகள் வெறிகள் ரத்த வெறின் ஆவிகள் ரத்த காட்டின ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். எல்லா யாகங்கள் வேலிகள் இயேசுவால அடங்கட்டும். ஓ ரியாட செயலற்று போட்டோம். தேவஜனத்தை கெடுக்கின்ற மந்திரவாதங்கள் பிலிஸ்தீனிகளை போல எரிக்கப்படும். எந்தெந்த சரீரங்கள் ஆலீசுது இப்போது எரிக்கப்படும். இப்போது அந்த சரீரத்தை வெளியேறி எரிக்கப்படும். ஒவ்வொரு சரீரங்கள் சொல்லுங்க இயேசு சொந்தம். அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. இப்போது வெளியேறு. ஒவ்வொரு சரீரங்கள் வெளியேறி இயேசு நாமத்தாலே. ஓ ரியாங்கவா ஓ கமாந்துனா ஹந்திரவா எல்லா அஸ்திரங்கள் எரிக்கப்படட்டும். தூமாசனை எரிக்கப்படட்டும். வானலாக்கின் ஆவிகள் எரிக்கப்படட்டும். எரிக்கப்படட்டும். இஸ்ராயேலின் ஆவிகள் எரிக்கப்படட்டும். இனி இடமில்லை, இனி இடமில்லை. எங்கள் தேசத்திலே உனக்கு இடமில்லை. கண்கள் திறக்கட்டும், நாங்கள் அறிக்கையிட்டோம், முழங்கால் முடங்கட்டும். இயேசுவே தேவன் என்று அறிக்கையிட்டோம். அக்னியால் பதிலளிக்கும் தேவனே தேவனுக்கு வணங்கட்டும். கர்த்தரே தேவன், வணங்கட்டும். ஆர்ப்பரிக்கட்டும். ஒரு ஆர்ப்பரிப்பின் அபிஷேகம் இறங்கட்டும். தன்னா ரங்க பயாக்கமாரங்கள் நூக்கமாரமாசுனவா ஷேகினா ரகந்தரவா எல்லா சேதங்களுக்கு ஜனங்களுக்கு பாதுகாத்துக்கோங்க. யாருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுப்பா. இந்த விஷய காச்சராம இந்த வியாதிகளை பாதுகாத்துங்க. அப்பா பிள்ளைகளை உடனே பாதுகாத்துங்க. கொடூரமான காலங்களுக்கு கொடிய ஜனங்களையும் பாதுகாத்துக்கோங்கப்பா. எல்லாம் பறக்க அம்புக்கும் கண்ணிக்கும் உங்க செட்டின் மறைவில வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ள ராஜா. அப்பா கிருபை இறங்கட்டும். அப்பா ரட்சிப்பின் பேருக்குள்ள புகுந்து கொள்ளட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துங்கப்பா. ஆசிரியர் ஏசப்பா எங்களை பாதுகாத்துங்க. நெல்முடியில பாதுகாத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துங்கப்பா. காத்துக்கள் வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் ரத்தால மூடுங்க. ஒரு இன்று எல்லா அழிவுக்கும் விலைக்கு பாதுகாத்துக்கோங்க அப்பா. நம்முடைய பிரசன்னத்தில் நம்முடைய பாதுகாப்புல ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுங்க அப்பா. செய்திகளில் எங்களோட பேசுங்க, கட்டுத்தாங்க உணர்த்துங்க. நம்முடைய பிரசன்னத்தால நிரப்புங்க அப்பா. எல்லா உலக சிந்தையை மாற்றிப்படுங்க ராஜா. வார்த்தையானது உள்ளே சென்று அப்பா 100 மடங்கு கனி கொடுக்க கிருபை தாங்க ராஜா. அப்பா பேச என்னை மத்த நீர் வெளிப்படும். உங்க சத்தத்தை காண்டு உங்க முகத்தை பார்க்கறது தகப்பனே அப்பா. லீதியால் ஒவ்வொரு இதயங்கள் வார்த்தைகள் எனக்கு திரும்பட்டும். ஆசீர்வைங்க அப்பத்தை பிட்டு தாங்க. கண்கள் திறக்கணும் தகப்பனே. வானமையும் நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு ஆசிர்வீங்க. சகல துதி கன மகிமை அவருக்கே செலுத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்து. உங்கள் யாரும் இந்த தெபலால் பெண்கள் ஜெபத்துக்கு இயேசு நாமத்தால் வாழ்த்தி வர இருக்கின்றேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம இப்பொழுது தியானிக்கும் எடுத்துக்கான அருமையான ஒரு வேத பகுதி. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1 நிருபத்துல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம தியானித்து ஜெபிக்க போகின்றோம். அல்லேலூயா. 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அல்லேலூயா இது நமக்கு போதும். தேவன் அல்லேலூயா அவர் நமக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதம் இந்த பூமியிலே அவர் உலகத்தில் எல்லாவற்றையும் படைக்கும் போது ஆண்டு சொன்னாரு, பெருக செய்யும் தேவன். அல்லேலூயா. நான் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிக்க ஆசைத்தோனே பெருகவே பெருக எல்லா மிருக ஜீவங்களெல்லாம் படைத்துட்டு சொன்னாரு, நீங்க பழுகி பெருகுங்க. அல்லேலூயா. அப்புறம் ஆதாம் படைச்சு நீங்க இதை ஆண்டு கொள்ளுங்கள். இன்று வரை அல்லேலூயா நோவாவோட அந்த வெள்ளத்துல உயிரினங்கள் அழிக்கப்பட்டாலும் ஆண்டவர் செலக்டடு
உயிரினங்களை பேலைக்குள்ள ஜோடி ஜோடியா வைத்தாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உயிரினங்கள் இருப்பதற்கு ஒரு காரணம் ஹல்லேலூயா அவருடைய அன்பு. அதே போல இன்றைக்கும் கடல்ல எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கின்றன. மீன்கள் ஆண்டாண்டு காலமாக அந்த பூமி உண்டானது கடல் உள்ள மீன்களை மக்கள் சாப்பிடுறாங்க. அதே போல ஆடு மாடுகள் எல்லா உயிரினங்களும் அவங்க சாப்பிடாம வைக்காங்க. ஆனாலும் ஆண்டு கிருபையினால பழகி பெருகி கொண்டே இருக்கின்றது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒடுக்கத்தின் தேவன் அல்ல. ஹல்லேலூயா. விசாலத்தின் தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் வரும்பொழுது நம் வாழ்க்கையில தரித்திரம் இருந்தாலும் ஹல்லேலூயா என் தேவன் தம்முடைய மகிமையினால் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. வெறுமே நிறைவாய் மாற்றுதே நம்மோடு கூட உண்டு. நம்முடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுதே நமக்கு உண்டு. நம்முடைய பலவீனத்திலே அவர் பலன கிருபையாய் பூரணமா கொடுப்பாராம். ஹல்லேலூயா. நாம் பலவீனம் உள்ள மனிதர்கள், ஆனால் அவர் பலன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பலன் எனக்குள் வரும்போது என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால் நான் எல்லாவற்றையும் செய்வேன். ஹல்லேலூயா. சோ நம்முடைய பலன் அவர் தான். நம்முடைய சந்தோஷம், நம்முடைய துணை, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எல்லாமே அவர் தான். நமக்கு அவர் போதும். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு போதும். சாவு எனக்கு ஆதாயம், இந்த பூமி வேண்டாம், உலகம் வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் எனக்கு போதுமா இருந்தால் நாம் இந்த பூமியில இன்றைக்கு மனிதர்கள் போதுங்கிற அந்த குணம் இல்லாதனாலதான் அடுத்தவர்களுடைய நிலங்களை உடைமைகளை பார்த்து பொறாமட்டு அவர்களை கொலை செய்து அதை என்ன செய்ய அபகரித்து அப்படிப்பட்ட கொலைகள், கலகங்கள், இரத்த வரிகள் எதனால் வருகிறது? இந்த பொருள் ஆசை, விக்கிரங்கள், பேராசைகள். போதும் என்கிற அந்த மனம் எனக்கு ஆண்டு கொடுத்த சபை, எனக்கு ஆண்டு கொடுத்த ஆட்டுக்குட்டி, நான் இந்த கடை வச்சிருக்கேன், எனக்கு வியாபாரம் நடக்கும், அதுக்கான தேவையை கத்த சந்திப்பார், அதுக்கான ஆட்கள் ஆண்டு தருவார் என்று இன்றைக்கு உலக மனிதர்களுக்கு அதிகமாக போட்டி பொறாமைகள். ஒரு தெருவில் ஒரு கடை வச்சா ஓடும், அடுத்த கடை வைக்கும் பொழுது அவங்களுக்கும் கூட்டம் வரதான் செய்யும். ஆனாலும் இந்த ரெண்டு கடைகளுக்கு இடையே மிகப்பெரிய போட்டி இருக்கும். அந்த கடைக்கு ஆள் நிறைய போகுது, வரமாட்டான். அந்த மைண்ட் செட்ல மறைமுகமாக இன்றைக்கு ஒரு மனிதனை வீழ்த்த என்ன செய்யறாங்க? பிலிஸ்தீனியர்கள் செய்வினைகள் ஒரு மனிதனை வீழ்த்த நேரடியாக அவங்களால ஜெயிக்க முடியல என்று இன்றைக்கு குடும்பங்கள, தொழில, வியாபார, ஊழியத்தில் எல்லாவற்றிலும் இப்படிப்பட்ட மறைமுகமான செய்வினைகள், பிலிஸ்தீனியர்கள். ஏன் காரணம்? எனக்கு இது போதும் நம்ம நினைக்கல, எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு மட்டும் வேணும் என்ற கடைசி காலங்களே சுயநலமான மனிதர்கள் எழும்பார்கள் என்ற வார்த்தையின்படி வீம்புக்காரர்கள், நன்றி அறிவில்லாதவர்கள், தாய் தகப்பன் தூஷிக்கிறவங்க, சுப அன்புல பக்தி இல்லாதவங்க, கொடுமைக்காரர்களாக, பிறர் நலத்தை விரும்பாதவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு கடைசி காலங்கள் அதிகமாக காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொருவருக்கும் இந்த சிந்தை வேணும். எனக்கு இது போதும், கர்த்தர் கொடுத்த நல்ல குடும்பம், நல்ல ஆசீர்வாதம், எனக்கு தேவையான பணம், எனக்கு தேவையான பேங்க் பேலன்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நினைத்தால் ஆபிரகாம் மாதிரி நம்மளை ஆசிரிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுப்பார், மிருகங்களுக்கு ஏற்றபடி படியழைப்பார். பக்தன் சொல்கின்றான், ஆண்டவரே நீர் எனக்கு அதிகமாக கொடுத்தா நான் என்ன செய்வேன்? உங்களை மறந்துடுவேன். எனக்கு ஏற்றபடி கொடுங்க. இல்லை நீங்க எனக்கு குறைச்சி படி கொடுத்தா நான் என்ன செஞ்சேன்? எனக்கு பத்தலை, எனக்கு இது காணலை என்று சொல்லி என்ன நினைச்சேன்? திருட போயிருவேன். அதனால உங்க நாம தூஷிக்கணும். அதனால எனக்கு ஏற்றபடியே நீங்க தாங்க அப்பான்னு சொல்லி அவங்க கேட்கலாம். அதே போல நாம் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் ஆண்டு சொல்லாரு, வீணான உலக மனுஷன், ஒரு அஞ்ஞானி, ஆண்டு அறியாதவன்றைக்கு தேடுறேன். நாளைக்கு நான் என்னத்தை சாப்பிடுவேன், நான் நாளைக்கு என்னத்தை ட்ரெஸ் பண்ண, நான் நாளைக்கு என்ன செய்வேன், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம் என்று பிடிப்போம் என்று உலகத்தை போல கவலைப்பட அந்த நாளுக்கு பாடுறது. ஆனா கர்த்தர் அந்த நாளுக்கு அவர் போஷிப்பார். ஹல்லேலூயா. வானத்தை பார்க்கிற காக்கா பாரு, அது என்னைக்கா உட்கார்ந்து கவலைப்பட்டிருக்கா? அதுக்கு எங்கே குடோன் இருக்கா? அது என்னைக்காச்சும் அறுக்கும் மலையுரிமை, ஐயோ நான் என்ன செய்யணும், என்னைக்கா கலங்கிருக்கான்னு சொன்னாரு. அந்த காக்காக்கும் நான் தான் போஷிக்கேன். கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கும் எல்லா காட்டுல உள்ள மிருகஜீவனுக்கு கர்த்தர் போஷிக்கின்றார். வீட்டுல உள்ள மிருகஜீவனை நம்ம பாதுகாக்கின்றோம், போஷிக்கின்றோம். ஹல்லேலூயா. செடிகளை பாதுகாக்கின்றோம், அவ்வளவு உரங்கள், அவ்வளவு மருந்துகள் கொடுக்கின்றோம். ஆனா காடுகள்ல இருக்கின்ற அத்தனை மனுஷன் போக முடியாத காடுகள்லயும் எல்லாம் உண்டு. அதையும் யார் தான் போஷிக்கிறா? கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பவுல் குறிப்பிடுகின்றார், போதுமென்கிற மனதனை கூடிய
தெய்வ பக்தி. அப்ப தேவன் மேல நமக்கு ஒரு பக்தி, ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருந்தா நமக்குள்ள என்ன செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும், எனக்கு இது போதும். ஹல்லேலூயா. அளவுக்கு மீறி ஆசைப்படுறவங்களுக்குள்ள கண்டிப்பாக இருப்பது தேவனுடைய ஆவி அல்ல. ஹல்லேலூயா. மற்ற நபரை அழைத்து, மற்ற சபைகள் அழைத்து, மற்ற குடும்பங்கள் அழைத்து எனக்கு வேண்டும் வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அவனுக்குள் இருப்பது என்ன ஆவிதான்? அந்தி கிறிஸ்தன் ஆவி, பிசாசின் ஆவி, உலகத்தின் ஆவி, உலகத்தின் இச்சை. இன்றைய கடைசி காலங்கள் அதிகமாக பெரிய கொண்டு வருது. நாம் அதை எதிர்த்து ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிட்டு சொல்றாரு. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. உண்ணும் ஒடுக்கம் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று கொடுக்கும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு பிளாட்ஃபார்ம்ல தங்க வீடு இல்லாம இருக்காங்க. ஆனா கர்த்தர் நமக்கு கிருபியாக நல்ல வீட்டை கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ நபர்களுக்கு இன்னைக்கு சுகாதாரமான தண்ணீர் கிடைக்கவில்லை. அவங்க ஆறுல ஏரியில குளங்களை படிக்கிறாங்க. சுத்தமில்லாத இன்றைக்கு தண்ணீர்ல சாக்கடையில் கலக்குறாங்க, மலம் கலக்குறாங்க, அருவருப்பான காரியங்களை யூரின் கலக்குறாங்க. அருவருப்பா இன்னைக்கு எவ்வளோ நடக்காங்க. ஆனால் நமக்கு கிருபியாக குடிக்க நல்ல தண்ணீர் கொடுத்தாங்க. ஒவ்வொரு மடக்கு குடிக்கும் பொழுதும் ஹல்லேலூயா நம்ம ஜெபித்து குடிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. ஆண்டவங்களுக்கு எனக்கு கிருபை, எனக்கு யார் சொல்லி கற்றுக் கொடுக்கல, ஆண்டு எனக்கு போதித்த சிறு வயதுலேருந்து நான் குளிக்கும் போது அந்த கப்பட்டு ஜெபம் தண்ணி ஊற்றும். ஹல்லேலூயா. அதே போல தண்ணீர் கொடுத்தாலும் ஜெபம் பண்ணிட்டு குடிப்பேன். அதே போல சாப்பிடும் பொழுது முன்பதாக இந்த ஆண்டவர் சாப்பாடு ஆசிரியங்க ஜெபித்து தான் சாப்பிடும். அதே போல ஒரு உடை நான் ஃபர்ஸ்ட் எனக்கு தந்தா ஜெபம் பண்ணிட்டு ஆலயத்துக்கு ப்ரேயருக்கு போட்டு அந்த ட்ரெஸ்ஸை திரும்பி எதுக்குமே போடுவேன். இன்று வரை அந்த பழக்கத்தை கட்ட எனக்கு ஃபாலோ பண்ண கிருபை செய்தார். ஹல்லேலூயா. முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு, முதல் இடம் அவருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் நல்லா உண்ண வைத்திருக்கின்றார். எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு சுகர்ல, ப்ரெஷர்ல, இனிப்பு சாப்பிட முடியல, உரப்பு உப்பு சாப்பிட முடியாம கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்தார். ஹல்லேலூயா. சாப்பிட வைத்தார், உடுக்க வைக்கின்றார், வாழ வைக்கின்றார். ஹல்லேலூயா. எத்தனையோ நபருக்கு இல்ல, அவங்களால முடியல. எத்தனையோ கோடீஸ்வரங்களுக்கு கோடி கோடியா இருக்கு. எல்லா நாட்டிலையும் பேங்க்ல அவ்வளவு பேலன்ஸ் இருக்கு. ஆனா 3 வேளை உணவு நல்ல உப்போட காரத்தோட சுவையாக சாப்பிட முடியவில்லை. ஆனால் தேவன் நமக்கு கிருபையாக உண்ண கொடுத்தார், உடுக்க கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் தாயின் வயிற்று எப்படி வந்தவன் வேதம் சொல்கிறது. நிர்வாணியா, யோபு சொல்றார், நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன். கட்ட கொட்ட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் பூமியிலிருந்து எதுவுமே கொண்டு போக முடியாது, ஆனால் ஒன்றே கொண்டு போகலாம். கர்த்தர் கொடுத்த இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், சம்பாத்தியம், பணம், நமக்கு இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தினால் நமக்கு இருக்கிற பணத்தை வச்சு நம்ம கண் காண உள்ள ஏழைகளுக்கு, நமக்கு தெரிஞ்ச கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அது நமக்கு பேங்க் பேலன்ஸ்னாக பரலோகத்துல அக்கௌண்ட்ல சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நாள் நம்ம நித்தியமா வாழும் போது அங்க அதுக்கு தக்க நம்ம கிரியலுக்கு தக்க நமக்கு உடை மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப பூமியில நீங்க பொக்கிஷத்தை சேர்த்துக்காதீங்க, கண்டிப்பா திருடன் திருடுவான். இன்னைக்கு எங்கேயுமே நம்முடைய பணத்துக்கு பாதுகாப்பு கிடையவே கிடையாது. பேங்க்லயும் திருடுறாங்க, போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் பண்றாங்க, அங்கேயும் திருடாங்க. எங்கேயுமே நம்ம பணத்துக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட நற்செயல் செய்யும் பொழுது நமக்கு கொடுத்த அந்த பணத்தை வச்சு நல்ல செயல் செய்யும்போது அந்த பணம் நமக்கு அங்க சேரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்ண உடுக்க நமக்கு தேவை, இது இருந்தால் போதும் என்கிற மனது வேண்டும். அழிந்து போகின்ற இந்த உலக பொருளால நினைச்சேனும் நம்ம ஹல்லேலூயா நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும். நம்ம பலோகத்துல வாழும் பொழுது அந்த நம்ம மூலமாக நம்ம பணத்தை வச்சு நல்லது பெற்ற அந்த ஜனங்கள் அங்க நமக்கு ரிலேட்டிவ்ஸா வருவாங்க. ஹல்லேலூயா. நமக்கு அங்க யாரு சகோதர சகோதரிகள்லாம் நம்ம மூலமா இப்படி நன்மை பெற்றவங்க தான் அங்க. ஹல்லேலூயா. சோ எனக்கு அதுக்கு தேவை, எனக்கு நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், அதுல பங்கு கர்த்தருக்கு 100 ரூபா அதிசமாக எடுத்து வச்சுட்டு ஒரு 100 ரூபா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எவ்வளவு வருமானம் அதுல ஒரு காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. அதுக்கு கட்டணை ஆசிச்சு தரான், அது போதும். கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் கர்த்தனை ஆணையத்துல அதிகரிப்பார். ஹல்லேலூயா. வேதத்துல எத்தனையோ காரியங்கள், யோசேப்பு சிறைச்சாலையில் உண்மையா இருந்தான், குழியில போட்டாங்க, என்ன முடிஞ்சு என்று ஆண்டவர் விடல. ஆனா அதுலயே ஆண்ட தேண்டான ஒரு நாள் அவனை முழு எகிப்துக்கு ஹல்லேலூயா வல்லரசு நாட்டுக்கு கர்த்தர் விட்டான். அதே போல நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. உன்னை ஒடுக்க எனக்கு கர்த்தர் கொடுத்தாரா போதும், எனக்கு இது தேவை, எனக்கு என் குடும்பத்துக்கு என் பிள்ளைங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று அப்படிப்பட்ட நம்பிக்கை வேண்டும். ஹல்லேலூயா. ஐசுவரியவான்களாக விரும்புகின்றவர்கள் 9ஆம் வசனம், சோதனையிலும் கண்ணியிலும்
மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமர்த்துகிற மதுக்கேடும் சேதுமான பலவித இச்சைகளிலே விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கும் அது வேறாயிருக்கிறது. சிலர் அதை என்ன பண்றாங்க, இச்சிக்கிறாங்க. விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடைய முன்னாடி. ஹல்லேலூயா. நமக்கு அதிக பணம் வேண்டும், எனக்கு இது எல்லாருக்குள்ளே ஒரு கெயின் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். நான் இதை விட பெரிய ஆளா மாற வேண்டும், இதை விட எனக்கு நிறைய பணம் வரணும், நான் இதை விட ஹையர் பொசிஷன் போகணும் என்று எல்லார் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அது இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருக்கின்ற இடத்துல நான் இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு இந்த சபை போதும், எனக்கு இது போதும் நினைக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய முயற்சியிலே நம்ம தேவனுடைய கிருபினால் தேவனுடைய பக்தினால் அவர் மேல உள்ள நம்பிக்கை வச்சு 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 அவர் கொடுத்த தரிசனத்தினால் அவர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அதை வச்சு அவர் கிருபையை சார்ந்து கொண்டு உழைச்சி முன்னேறணும். அவர் கொடுக்க கிருபையினால் படிப்படியாக முன்னேறணும். கண்டிப்பாக ஈசாக்கு போல பஞ்ச நேரத்தை விதைச்சான். ஆண்டு நம்மளா சார்ந்தா ஆண்டு அவனை முழு தேசத்துக்கும் அவனை அவ்வளவு வசதியா மாறினார். மற்ற எதிரிகள்லாம் அவங்க கூட போட்டி விட்டு கடைசியாக தோத்து போய் அவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆனாங்க. பஞ்ச நேரத்துல ஈசாக்கு ஆசீர்வதித்தார், யாக்கோபு ஆசீர்வதித்தார். ஒன்றுமில்லாம போனான், கையில எதுவுமே இல்லை, அவனுக்கு எதிர்காலத்தை கொத்து நம்பிக்கை இல்லை. ஆனால் அவன் தேவனை சார்ந்திருந்தான். ஆண்டு சொன்னாரு, நீ பட்டுக்கு இந்த பூமியை நான் உனக்கும் சந்திக்கும் தருவேன். ஒரு வாலிபன பாட்டு. அதே மாதிரி அவன் மைண்டு, ஆண்டவர் எனக்கு உன்னை ஒடுக்கு ஏதோ ஒரு இடம் தான் போதும் என்று அவன் கர்த்தர் அவனை 2 பரிவாட்டுக்கு அவன் மாத்தான். ஹல்லேலூயா. சோ எந்த சூழ்நிலை நம்ம ஆண்டவரை சேர்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை கண்டிப்பாக பெருக செய்வார். ஆனால் நாம் சொந்த முயற்சியில் இன்றைக்கு நிறைய நபர்கள் தன்னுடைய பொசிஷனை, இந்த பொசிஷன் ஏன் கர்த்தர் கொடுத்தார் என்றால், ஹல்லேலூயா, ஆபத்து காலத்திலே எஸ்தர் போல ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது மற்ற நபர்களுக்கு நம்ம உதவி செய்ய ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரங்களை கொடுப்பார். ஆனா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூட, மிஸ்யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன், ஒன்ன வாழ மாட்டேன், ஒன்ன நான் என்ன செஞ்சு இன்றைக்கு நிறைய நபர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஈடுறாங்க. இவனுக்கு இது கிடைச்சிட்டா இவன் என்னோட பெரிய ஆயிடுவான், இவளுக்கு இது கிடைச்சிட்டா இவன் என்னோட பெரிய ஆயிரம் என்று அவங்க என்ன செய்யறாங்க, ஐஸ்வர்யம் அவங்க விரும்புறாங்க. அவங்க சோதனையில மாட்டுறாங்க, கண்ணீல மாட்டுறாங்க. மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமர்த்துகிற மதிகேடான செயலில் ஈடுபடுறாங்க. சேதமான பலவித இச்சையில் விழுந்து போறாங்க. பணம் வேணுங்கிறக்க இன்னைக்கு வியாபாரம் செழிக்க வேண்டும் என்றுக்காக ஒரு பக்கம் நரபலியும் கொடுக்குறாங்க. மனுஷனை நிறைய இடங்கள் நடக்கிறது, நல்லா வியாபாரம் செழிக்கணும், நல்ல குடும்பம் வாழணும் என்று. அதே போல வியாபாரம் வேணும், ஹாஸ்பிட்டல் நிறைய வரணும்னு சொல்லி யாகங்கள் வேலைகள் பண்றாங்க, மிருக ஜீவங்களை அறுத்து பண்றாங்க. எல்லாமே ரத்த பலி. பிசாசு தான் ரத்தத்தை கேட்பான், ஆனா ஆண்டு ரத்தத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ரத்தம் கொடுத்து உயிரை கொடுத்த தேவன் தான் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. நாம ரத்தம் சிந்தி நமக்கு உடம்ப சரீரத்தை காயப்படுத்தி அப்படி பலிய நமக்கு அது தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படி ஜனங்கள் தான் ஐஸ்வர்யம் வாங்கணும் என்று எவ்வளவு அதிகமாக மற்றவங்க என்ன செய்யறாங்க, கண்ணீர் விலை பண்றாங்க. மனுஷரை கேடான பாதையில, அழிவுல பாதையில அமர்த்துற அந்த மதிகேடான காரியங்கள்ல, வியாபாரத்தை கண்ட கெமிக்கல்ஸை கலக்குறாங்க. சிறு குழந்தைகளும் சாப்பிடுது. அந்த பால் பாக்கெட்ல உண்மையான பால் கிடையாது, அவ்வளவு விஷம். தண்ணீர் பியூரிஃபை பண்ணி வருது, அதுல அவ்வளவு விஷம், அவ்வளவு கெமிக்கல். நம்ம சாப்பிட எல்லா உணவுகளும் இன்னைக்கு கலப்படங்கள். காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக ஸ்ப்ரே அடிக்காங்க, அந்த கெமிக்கலை அதை அடி ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்காக இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷனை ஏதோ ஏற்றுறாங்க. பழங்கள் காய்கறிகள் எல்லாமே நம்ம எல்லையில் அதை ஏசு நத்தம் சொல்லி ஜெபிச்சு மாத்திரமே நமக்கு எந்த கேடு வராது. ஹல்லேலூயா. என்ன காரணம்? பணாசை. நல்லா விற்கணும், எதுவுமே எனக்கு டேமேஜ் ஆகக்கூடாது, எதுவுமே எனக்கு நஷ்டம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்றைக்கு செய்கிறாங்க. ஹல்லேலூயா. பணாசை எல்லா தீமைக்கும் வேர். இன்றைக்கு அதை உணராம புரியாம இன்றைக்கு ஜனங்கள், ஹல்லேலூயா, யார் வாழ்ந்தாலும் யார் செத்தாலும் நான் வாழ வேண்டும் என்று அழிவின் பாதையில, கேட்டின் பாதையில இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் ஹல்லேலூயா அதை இச்சிக்கிறாங்க. பணாசை மேல இச்சித்து பண ஆசைக்காக, பொருளாசைக்காக
கொலை அளவுக்கு போய் யாரை கொலை செய்தாலும் பரவாயில்லை, இப்படிப்பட்ட கேடான காரியங்கள் நான் செய்தால் பரவாயில்லை என்று லஞ்சம் வாங்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டுக்கு விரோதமாக பல பாவத்தை செய்து விசுவாச வாழ்க்கை விட்டு வழிவு போறாங்க. அநேக வேதனைகளால் தங்களை நினைச்சாங்க உருவ குத்துறாங்க. என்றைக்குமே நம்ம பணம் அதிகமாக நம்ம விரும்பினா, ஹல்லேலூயா, தேவன் கொடுக்கின்ற வழியை விட்டு விலகினா பிள்ளையா போல அது கண்டிப்பாக ஒரு நாள் சாபமாக மாறும். ஹல்லேலூயா. எல்லா தீமைக்கும் பணாசை வேறாய்க்கிறது. உலக மனுஷன் இன்றைக்கு அதை நினைக்கிறான். ஆனால் நாம் ஹல்லேலூயா அதை நினைக்க கூடாது. தேவனுடைய பிள்ளை ஜனங்கள் விசுவாச வாழ்க்கை விட்டு வழி விலக பண்ணுகிற இப்படிப்பட்ட வேதனைகளில் நம்ம வாழ்க்கையில் எடுத்துப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பணாசை எல்லா தீமைக்கும் வேற எங்கதான் ஒரு ஆசை. ஹல்லேலூயா. எல்லோருக்கும் ஆசை இருக்க வேண்டும், கனவு இருக்க வேண்டும், ஒரு நல்ல எய்ம் இருக்கணும். ஆனால் அது பேராசை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தரிசனம், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ட்ராக், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பொசிஷன், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதையில சரியாக ஓடணும். ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தவங்க இவங்களை முன்னாடி உள்ளவங்க பின்னாடி உள்ளவங்க பார்க்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை. ஆபிரகாம் தான், ஈசாக் தான். ஆபிரகாம் மாதிரி ஈசாக் மாற முடியாது. ஒரு யோசிப் தான், ஒரு எஸ்தர் தான். ஹல்லேலூயா. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கா யூனிக்கான டேலண்ட் ஆண்டு கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. அதை நம்ம ஜெபிச்சு நமக்குள்ள தாளந்தை நம்ம கொண்டு வர வேண்டும். அதை விட்டுட்டு மற்றவங்க மேல பராமட்டு மற்றவங்க மேல நம்ம தீ எண்ணம் கொண்டு அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி இல்லை என்று அந்த எண்ணம் நமக்கு எதை கொண்டு வரும்? கண்ணில வேதனை அழித்து நம்ம வேதனையால் நம்ம உருவ குத்தும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்னைக்கு பிசாசு நிறைய விதைக்கிறான். மனுஷன் இன்னைக்கு அதிகமாக டிப்ரெஷன், அதிக சூசைட் ஆவிகள், தற்கொலை நடக்கிறது. ஏனென்றா எனக்கு அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை என்று மற்றவங்களை கம்பேர் பண்ணி தாழும் மனப்பான்மை முடியும். அந்த பிசாசு அவங்கள பேசி உனக்கு முடியாது, நீ வாழ முடியாது, நீ ஜெயிக்க முடியாது, நீ மரித்து போய் என்று பேசி இப்படிப்பட்ட எண்ணத்துக்கு செவி கொடுக்கின்ற நாளில். ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும்? நீயோ தேவனுடைய மனுஷனே, ஹல்லேலூயா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் 11 இதை விட்டு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவரே எனக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாதப்பா. எந்த பணாசையோ பொல்லாசையோ எந்த பேராசையோ, நமக்கு பேராசை இருக்கணும் ஒரு காரியத்துல, பரிசுத்தத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. வெறித்தனமா இருக்கணும். அவரை மாதிரி நான் மாறணும். அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நானும் பரிசுத்தர். தேவ சமூகத்துல பேராசை இருக்கணும். எப்போ அவரை பார்ப்போம், எப்போ அவரை துதிக்கணும், அதுல வெறி இருக்கணும். ஒரு பேராசை, நான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை எனக்கு நான் பார்க்கணும், அந்த வான மண்டலங்கள் சொல்லலாம், அந்த மகிமை நான் பேர்க்கணும், அதுல பேராசை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியா நான் ஆண்டவர் பார்க்கணும், அந்த வல்லமை வாங்கணும், எழும்ப வேண்டும், அதுல நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா உலக காரியங்கள் என்ன சிந்தனை இருக்கும்? எனக்கு உன்னை கொடுத்துடா நன்றி அப்பா, எனக்கு ஒடுக்க கொடுத்தா நன்றி ஆண்டவரே. நமக்கு ஆசை இருந்தா ஆண்டோட தெரியப்படுத்தலாம், சொல்லலாம். ஆனாலும் உம் சித்தம். ஹல்லேலூயா. எங்க உலக வாழ்க்கையில ஊழிய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நமக்கு பல பிளான்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண நமக்கு முடியாது. ஆனால் தேவன் ஏற்றலே செய்வார். அதை எல்லாத்தையும் கற்றுல கொடுத்து, அப்பா இதெல்லாம் எனக்கு ஆசை ஆண்டவர், இங்க போக ஆசை, இது செய்ய ஆசை, ஆனாலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம். அன்னைக்கு குஷ்டரோகி கேட்டாரு, உனக்கு என்ன வேணும் சொல்ல சொன்னார். அப்பா உனக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்கும். அந்த ஜெபத்தை கற்று விரும்பார். உடனே சொன்னார், எனக்கு சித்தம், உனக்கு நீ சுத்தமாக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எனக்கு இதுதான் வேணும் ஆண்டு, இந்த பல போகாத, இந்த நபரோடு பழக்கம் வேணாம், இந்த இடத்துக்கு போக சொன்னால் உங்க சித்தாண்டவரே வேண்டாம். ஆனா நான் பழகித்தான் ஆவன், நான் போய்த்தான் ஆவன்னா என்ன வரும்? வேதனைகள். ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையிட்டு வழி வைப்பாரு. ஆனா நாம் அதை விட்டு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை நோக்கி ஓடணும், பாவத்தை விட்டு ஓடணும். ஹல்லேலூயா. நம்ம ஓட்டம் சிலுவை, உலகம் என்னுடைய பின்னால், சிலுவை என்னுடைய முன்னால் விட்டு ஓடி நாம் எதை பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது? நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் செய்ய காரியங்கள் என்று வேதம் ஒரு பட்டியல் சொல்கிறது. நீதியை நம்ம ஹல்லேலூயா நாட வேண்டும், தேவ பக்தியை நாட வேண்டும், விசுவாசத்தை நாட வேண்டும், அன்பை நாட வேண்டும்,
பொறுமையை நாட வேண்டும், சாந்த குணத்தை அடையும்படி நாட வேண்டும். ஹல்லேலூயா. உலக மனுஷன் போல நமக்கு இது வேணும் அது வேணும் என்று அந்த சிந்தனை இருக்கக்கூடாது. இருந்தாலும் தவறில் நம்ம அதை ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா உலக மனுஷன் மாதிரி பிறகு பொறாமையோ இச்சையோ எனக்கு அது வேணும் இது வேணும் பேராசையோ அப்படிப்பட்ட காரியம் இருக்காம ஹல்லேலூயா நம்ம நீதி அதெல்லாம் பார்க்க வேண்டும். தேவ பக்தி எவ்வளோ ஆண்டோட நெருங்க முடியுமோ, எவ்வளோ அபிஷேகத்தில் நிறைய முடியும், அதை நோக்கி 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 ஓடணும். ஹல்லேலூயா. உலகத்தை வெறுத்து ஹல்லேலூயா பின்னானங்களை மறந்து முன்னாலே நோக்கி நாம் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் உள்ளவங்கள் தங்களுடைய மாம்சத்தை இச்சையும் என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. பழையவைகள் ஒளிந்து போன, எல்லாம் புதிதாயின. ஸோ அப்போ புதிய மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா நீதியின் மனுஷன். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்த சொல்லணும் தேவபக்தி பிள்ளைங்க. ஹல்லேலூயா. உலகத்தை போல் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதற்காக உடைகள் உடுத்தக்கூடாது என்று அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இன்னைக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டோர் பலவத்தில் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்த்தா அங்கே இதுவரை என்ன கூட்டு போனது எனக்கு காண்பிது எல்லாமே வெளியேறப்பட்ட கற்கள், நவரத்ன கற்களால் வீடுகள், நம்முடைய ஆடைகள் அந்த கற்கள், நம்முடைய கிரவுன்ஸ், நம்ம உடுத்துற எல்லாமே வளையல்கள், நம்முடைய செருப்பு எல்லாத்துலேயுமே அந்த மகிமையின் கற்கள். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ ஆண்டோட வாழ்றோம் அவ்வளோ மகிமை. கர்த்தர் நம்மை எப்பவும் நான் சொல்லுவேன் உடுத்தி தழுகு பார்ப்பார். ஹல்லேலூயா. நம்ம அப்படி சிம்பிளாக இருக்க வேண்டும், ஆனால் உடையில அல்ல ஆவியில. இன்றைக்கு உடையில எளிமை என்று சொல்லிக்கணும் ஒரு குரூப் ஆஃப் மக்கள் சொல்றாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு. ஆனால் அவங்களுக்குள்ள சக சபை மனுஷங்கிட்ட அன்பை காட்ட மாட்டாங்க, நோட்டீஸ் வாங்க மாட்டாங்க, ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. ஆண்டு சொன்னாரு உனக்கு உடையில எளிமைன்னு சொல்லல, ஆவில எளிமை. ஹல்லேலூயா. வெளியேறப்பட்ட ஆடை உடுத்தினாலும் அந்த மனசில் வைக்காம அந்த நேரம் உடுத்துட்டு சரி ஓகே எனக்கு கட்ட கொடுத்தார். மற்ற நேரங்கள்ல சிந்தை தேவன் இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் தேவ பக்தி. ஹல்லேலூயா. நீங்க தாழ்மை இருக்க மாதிரி ஜுவல்ஸ் போடாம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாலும் நீங்க பலவத்து போக முடியாது. உள்ள தாழ்மை இதயத்துல என்ன இருக்கு, ஆவியில எளிமை. ஆவியில எளிமையா ஆண்ட பார்க்காரு, வெளியே தோற்றத்தில் அல்ல. கர்த்தர் வெளி தோற்றத்தில் நீதி செய்ய மாட்டாரு, அவர் இருதயத்தை ஆராய்கிறார். ஹல்லேலூயா. தோற்றத்தின் நீங்க தீர்ப்பு செய்யாதீங்க. ஹல்லேலூயா. உள்ள ஆண்டு சொல்றாரு வெளிப்படையான கீழ்ப்படல், வெளிப்படையான ஆண்டு அது செஞ்சு இது செஞ்ச இல்லை, பலியிட பார்க்கிலும் கீழ்ப்படுதல் உத்தமம். உமக்கு அவ்வளவு பெரிய காரியம் செஞ்சா அது செஞ்சு இது செஞ்ச இல்லை, நான் சொன்னதை செஞ்சியா, நீ என் வார்த்தை கீழ்ப்படைஞ்சியா. ஆபிரகாம் சொன்னாரு கிளம்பி போ, உன் தகப்பை விட்டு விட்டுரு. அவர் புறஜாதி மார்க்கத்தான், புறஜாதிய தெய்வத்தானவர், எல்லாத்தையும் விட்டு நீ போ, நான் அவனை ஆசிரிப்பேன். உடனே கிளம்பி போனார். ஹல்லேலூயா. அதுதான் தேவ பக்தி, கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. நீதி, தேவ பக்தி. அடுத்தது விசுவாசம். ஹல்லேலூயா. தேவன் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம். எந்த சூழ்நிலையும் அவர் எனக்கு இருக்கின்றார், என் தேவையை சந்திப்பார், என் வியாதி மாற்றார், என்னை உயர்த்தார், என்னை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் ஹல்லேலூயா ஆபிரகாம் போல ஆசிரிக்கப்படுவேன், நான் ஈசாக் போல நான் கைவிடப்பட மாட்டேன், நான் வெறுமையாய் போவது இல்லை, யோபு போல நான் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதை நம்ம நாட வேண்டும். அடுத்ததாக தேவனுடைய அன்பு, தேவனுடைய பொறுமை. ஹல்லேலூயா. அன்பை நாட வேண்டும், பொறுமையை நாட வேண்டும். ஹல்லேலூயா. சாந்த குணம் அதுதான் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவங்களை அன்பு காட்டணும். தேவன் அன்பாக இருக்க, God is love. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற உபத்திரங்கள், பிரச்சனைகள்ல நம்ம பொறுமையா இருந்து நம்ம அன்பை ஆண்டு காட்டணும். விசுவாசமா இருந்து நம்முடைய அன்பை நமக்கு ஆண்டு காட்டணும். ஹல்லேலூயா. எவ்வளவு பொறுமையா வாழ முடியுமோ தீமையை சகிக்க வேண்டும். நம்ம சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அப்படி 100% பெர்ஃபெக்ட் மக்கள் கிடையாது. நம்மளை எவ்வளவு கோவப்பட்ட முடியுமோ, நம்மளை எவ்வளவு வேதனைப்பட்ட முடியுமோ, நம்மளை எவ்வளவு வழிமாறி செய்ய முடியுமோ எல்லாத்தையும் சுற்றி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மத்தியில நம்ம உட்கார்ந்து பொறுமையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சோதனையை செய்ய வேண்டும். இவ்விதமான விபரீதங்களை செய்த அவர் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சுற்றி அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பலோத்து இருந்த மாதிரி பூமியில உள்ள மனுஷங்க மத்தியில் நம்ம வாழலை. நம்ம சுற்றியுள்ள உலகம் ஹல்லேலூயா சோதனைகள், கண்ணிகள், துன்மாக்கள் வாழ்ந்த உலகத்துல
தேவன் மேல அன்பை காட்டணும், பொறுமையை காட்டணும், விசுவாசத்தை காட்டணும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஆட வேண்டும். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம், விசுவாசத்திலே நல்ல போராடதை போராடு, நித்திய ஜீவனை என்னை பற்றிக்கோ, அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக அறிக்கை பண்ணிருக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கம் பரலோகம். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக நாம் அழைக்கப்பட்டோம். அதை பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை பிடித்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் என்னை அழைக்கிட்டான். ஹல்லேலூயா. நான் என் நேசரோடு கூட அந்த கல்யாண விருந்துல பங்கு கொள்வேன். நேசரோடு கூட நித்தியமா நான் வாழுவேன். ஹல்லேலூயா. என் பங்கை நான் பெற்றுக்கொள்வேன். என் அப்பாவோட நான் வாழுவேன். ஹல்லேலூயா. நான் பல வருஷத்துக்கு போவேன் என்று நம்பிக்கை அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கை நேசருக்காக. ஹல்லேலூயா. அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை ஏற்றுக்கொள்வார். நான் நேசர், என் மனவாட்டி, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்ற நிச்சய நம்பிக்கை வேணும். ஹல்லேலூயா. அதை அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அப்பா எனக்காக நீங்க கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. நான் நிறைய ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றேன். ஹல்லேலூயா. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் உங்களுக்கு ஆயத்தம், பூமி உண்டானது பார்த்து பார்த்து ஆயத்தம் பண்ணிருக்காரு. நான் வந்து நான் இருக்கின்ற இடத்துல நான் எங்க வாழ்ந்துட்டு இருக்கணும், கடவுள் வாழும் இடம். இவ்வளவு மகிமை. இந்த பூமி வெறும் கால் வைக்கிற இடம் தான். இந்த பூமி வெறும் உட்கார இடம், ஸ்டூல், சேர் தான். ஹல்லேலூயா. ஆனா அவர் வாழ்ற இடத்துல, நான் வாழ்ற இடத்துல நீங்க என் கூட வாழும்படிக்கு நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போகணும். ஹல்லேலூயா. சொல்லணும், பரலோகத்துல எனக்கு அப்பா அழகான நவரத்ன கற்களால் கட்டப்பட்ட வீடு வைத்திருக்கின்றார். எனக்கு அழகான ஆடு இருக்கிறது, எனக்கு அழகான பல கிரீடங்கள் இருக்கிறது, எனக்கு அழகான பல இயற்கை காட்சிகள், எனக்கு பல காரியங்களை ஆயத்தம் வைத்து நான் அதை சுதந்திரிப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஜெயங்கொள்வேன். இந்த பூமிய எல்லா பாடுகளை, எல்லா சோதனைகளை நான் ஜெயிப்பேன். நான் ஜெயங்கொண்டு எனக்குன்னு என் அப்பா நியமித்த எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அநேக சாட்சிகள் முன்பாக நாம் அதை ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டுமா. அப்பா எனக்கு பெஸ்ட்டை கொடுப்பாரு. இந்த பூமியில நான் ஹல்லேலூயா நான் பல காரியங்கள் நான் கேட்டேன், எனக்கு கிடைக்கல, நான் இதெல்லாம் வாஞ்சிட்டு எனக்கு கிடைக்கல, எனக்கு இல்லை இல்லைன்னு பல ஜனங்களுக்கு முறுமுறுக்காங்க. ஆனா ஆண்டவர் கண்கள் காணாத, இந்த பூமியில இந்த மனுஷன் மூளைக்கு எட்டாத, இந்த சிந்தைக்கு எட்டாத பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள், பல மகிமைகள் அங்கு வைத்துள்ளார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறது. அதை ஆவில விசுவாசிக்கணும். தேவன் தமிழ்த்த அன்புக்குற பிள்ளைங்களுக்கு ஆயத்தமான காரியங்களை இதுவரை எந்த கண்ணும் பார்க்கல, எந்த காது கேட்கல. ஆனா கர்த்தர் நமக்கு அவைகளை ஆவியிலே வெளிப்படுத்தினார். ஆவியில காண்கிற நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பல நேரங்களை எங்க ஆவியில கொண்டு போய் எங்க உள்ளான மனுஷிய பாப்பாரு, காண்பிக்கார். இந்த உலக மனுஷ சரீரத்துக்கும் அந்த சரீரத்துக்கும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட அது மேட்ச் ஆகாது. அது மிக மிக அவ்வளவு அழகா, இயேசுபா எப்படி இருக்காங்க, ஹைட் வெயிட் அழகு கம்பீரமா அவ்வளோ மகிமையா. 1000 உலகாளிக்கு சொன்னாலும் அந்த ஒரு அழகான மகிமின் சரீரத்துக்கு ஒப்பாகாது. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் மகிமையா மாறுது. இந்த சரீரம் அழிந்து போனாலும் யோபு சொல்றாரு, ஒரு நாள் அநேகங்களை என் சொந்த கண்ணால் பார்ப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்காரு, நான் ஒரு நாள் அவரை பார்ப்பேன், முகமுகமாய் தொட்டு தொட்டு பார்ப்பேன். ஹல்லேலூயா. என் அப்பா நான் தொட்டு தொட்டு பார்ப்பேன், முத்தம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. என் நேசரோடு கூட. ஹல்லேலூயா. அந்த மகிமை நமக்கு, அந்த நிச்சயம் நமக்கு வேணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு எப்படி மாறிட்டு இருக்கு சொல்லுங்க, மகிமை மேல மகிமை, மகிமை மேல் மகிமை, பலத்தின் மேல் பலம். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம நோக்கி ஓடணும். எனக்கு நியமிக்கப்பட்ட பாதை பரலோக ராஜ்யத்தை நான் ஆளுகை, அங்கு நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் ஒண்ணு, அநேகத்துல கர்த்தர் அதிகரிப்பார். இந்த பாவமுள்ள பூமி ஆண்டு அழிப்பாரு. அந்த சாட்சியில தேவன் வெளிப்பட்ட விசேஷம் அந்த 17 சொல்லப்பட 7 கலசத்தை ஊற்றி
இப்போ உள்ள மனுஷனுக்கு எடுத்துப்பட்ட அழகா உண்டாக்குன ஆதியிலே தேவன் ஆண்டவரும் அழகா சிருஷ்டித்தார். ஆனா பிசாசுக்கு எடுத்து போட்டான். ஒருமை அவர் ஜலப்பத்தை அழித்தார், திரும்ப ஆண்டு சீர்த்துக்கு எடுத்து கட்டினார். திரும்ப பூமி இன்றைக்கு மனுஷங்க பால் படுத்திட்டாங்க. இன்றைக்கு அந்த 2 கண்டங்கள், பனி கண்டங்கள், மனுஷ போக ஆர்டிக் அண்டார்டிக் கண்டங்கள்ல பூமி வெப்பமயமாகி அந்த பனிப்பாறையில் உருக ஆரம்பிச்சு, கடல் நீர்மட்டம் 10 அடிக்கு உயர ஆரம்பிச்சுட்டு, உயர்ந்தால் பூமி முழுவதுமாக விழுங்கி போட்டுவிடும். அவங்களுடைய ஒவ்வொரு வீட்லயும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடிலாம் எல்லா பைக் 1-2 உண்டு, அவ்வளோ கிடையாது, வாகனங்களே கிடையாது காலகட்டங்கள். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இன்றைக்கு 10 பேர் ஒரு வீட்டுல இருந்து 10 பேருக்கு பைக் இருக்கு. செல்போன், வாகன புகைகள், அதே போல ஒவ்வொரு இந்த திருவிழாக்கள்ல அதிகமாக இன்றைக்கு பட்டாசு இன்னைக்கு வெடிக்கிறாங்க. வெடித்து அதை வர சொல்றாங்க, மோட்டிட்டு வர பண்றாங்க. அந்த புகையெல்லாம் அங்க போய் வானமட்டை கெடுத்து இன்னைக்கு பூமியே சூடாகி கடல்ல அடியில வாழ்ற மிருகங்கள் வாழ முடியாம மேல வந்து மறுத்து போகுது. கடலுக்கு அடியில அந்த வெப்பத்தினால நிறைய மிருக ஜீவங்கள், நிறைய மீன்கள், நிறைய உயிரினங்கள் அழிந்து போயிருது. மனுஷன் பூமியை கெடுத்து போட்டான். அவன் பார்வைக்கு எல்லாம் செவ்வியா இருக்கு, ஆனா தேவனுடைய பார்வைக்கு எல்லாம் அநீதி. மிருகங்கள் வாழ்ந்த காட்டை அழித்து பிளாட் கட்டுறான், தண்ணீர் ஊருக்கு வருகிறது. பல காரியங்கள் இந்த பூமி ஆண்டவர் அந்த கையில கொடுத்துட்டு 7 வருஷம் கடைசி அழித்து புதிய பொதுவை உண்டாக்கார். பாவம் இல்லாத, அநீதி இல்லாத, அக்கிரம் இல்லாத, பாவம் இல்லாத, பரிசுத்த மாத்திரம் உள்ள ஒரு புதுவான பொதுவை உண்டாக்கி, ஹல்லேலூயா, அங்கு இந்த பூமியில நம்ம 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். நம்ம இப்போ ஆண்டுக்கு எவ்வளவு வாழ்றோமோ, எவ்வளவு ஆண்டுக்கு நம்ம மகிமையை கணத்தையும் எவ்வளவு அவரோட இருக்கிறோமோ, அதுக்கு ஏற்றவாறு பட்டணங்களை பிரித்து கொடுத்து நம்ம பிரபுக்களை ஆளுகை செய்வார். அவருடைய ஹெட் குவார்டர்ஸ் இஸ்லேம், அவர் ராஜா, நம்மளாம் பிரபுக்கள் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா, நமக்கு இவ்வளவு பட்டணங்கள் கொடுப்பா, நாம் ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா, அதுதான் நோக்கம். நித்திய ஜீவன். எனக்கு இந்த பொல்லாஸ் வேண்டாப்பா, பணாஸ் வேண்டாப்பா, இந்த பூமியின் காரியங்கள் எனக்கு வேண்டாம் ராஜா. நீர் எனக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை நான் செய்யணும் அப்பா. உங்க சித்த ராஜா, உங்க சித்தனைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் அப்பா. உங்க சித்தத்தை அப்பா நான் செய்ய ராஜா. அப்பா உங்க அன்புல, பொறுமையில, தயவுல, விசுவாசத்துல அப்பா என்ன நிரப்புங்க ராஜா. அப்பா அந்த என்ன கண்ணீரை கேட்டாலும் எந்த காரியங்கள் எனக்கு வேண்டாம் அப்பா. உலகத்தின் போக்கு எனக்கு வேண்டாம். உலக மனுஷன் போல மற்றவங்க ஏமாற்றி விளையாட வஞ்சிக்க கூட ராஜா. வியாபாரத்துல உண்மையா இருக்க கிருபை தாங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும், ஜெபம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஷபரபரி பலதரபரபா, நன்றியப்பா. ஸ்தோத்திரம். ஷபரபரி கபரி பலதரபரபா, அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் போதும் அப்பா. அப்பா நீங்க போதும் என்ற ஒரு மனதோடு உம்மோடு நாங்கள் இன்னும் உறவாட அப்பா, உம்மோடு இன்னும் அப்பா நேசிக்க உமக்கு இடம் கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஹல்லேலூயா நன்மை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க இருதயம் எப்போது உண்மை சார்ந்து இருக்கட்டும், உண்மையிலேயே இருக்கட்டும்பா, உண்மையே பற்றி கொள்ளட்டும்பா. இன்னும் நாங்க உம்மோடு உறவாடணும், உங்களுடைய அன்புல வளரணும், ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும், எல்லா விதத்திலும் நற்கிரியில நாங்க வளரணும், பெருகணும். ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை ஊற்றுங்க. எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.